செத்துப்போன காளிங்கராயனுடைய பெருமை 8 பட்டிக்கும் தெரியும். அந்த மனுஷன் கோயிலை வச்சு கும்பிட வேண்டிய தெய்வம். அந்த தெய்வத்தோட சாவுக்கு என் குடும்பத்திலேயே ஒருத்தர் காரணமா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னைக்கு ரேக்லா ரேஸ்ல அந்த பிள்ளைய பார்த்தானோ அப்ப இருந்து மாமா அந்த பிள்ளைய கட்டி வைங்கன்னு ஏகரகல. நான் தான் சொன்னேன், காளிங்கராயன் ஒரு முறை பையன் இருக்கும் போது நாம போய் அங்க பொண்ணு கேட்கிற முறையில அப்படின்னு சொல்லி கிளி தட்டி கழிச்சிட்டேன். கட்டா நான் தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன், வேற எவனாவது கட்டினா வெட்டியே போடுவேன்னு சொன்னேன். நான் கூட விளையாட்டுக்கு தான் சொல்ல நினைச்சிட்டேன். இப்படி வினயம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, கடைசியில அந்த பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடியே தாயாக்கிட்டானே. எங்கிட்ட ஆத்திரப்பட்ட என்ன பிரயோஜனம்? செஞ்ச தப்பு மறைக்க முடியுமா? அவன் கையை பாருங்க, மாதனு காதலி வேற கொட்டை இடத்துல பச்சை ஊத்தி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்புக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன மானசிய உசுரோடு இருப்பான்? அதே கிணத்துல குடிச்சிட்டான். எங்க விஷயம் வெளியில தெரிஞ்சு போயிருமோன்னு இவளும் பத்தினியாட கூட குச்சி உத்தமி ஆயிட்டா. சொல்லு நம்பாதீங்க. தப்பு பண்ணது நீ. ஆமா, நீதான் தப்பு பண்ண. என்னைக்கு என் கழுத்துல இருக்கிற தாலி இறக்கணும் நீ முடிவு பண்ணிட்டியோ அன்னைக்கு அக்காங்கிற சொந்த பந்தம் எல்லாம் அத்து போச்சு. அந்த காளிங்கராயன் கொலையை இவன் தான் செஞ்சான். ஆமா, காளிங்கராயனை இவன் தான் கொன்னான். அந்த குழந்தை கூட இவன் தான் கிடப்ப. இவன் ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டான். இவன் மகா பாவி. என் முகத்திலே முடிக்காதா? போயிடுறா, போயிடு, போயிடு. நடந்த உண்மைகளை எல்லாம் நான் பஞ்சாயத்துல சொன்னா என் பிள்ளையையும் தம்பியும் கொன்னுடுவேன்னு என் புருஷன் மிரட்டினார். அதுக்கு பயந்துகிட்டுதான் என் தம்பிக்கு எதிராக நான் அன்னைக்கு போய் சாட்சி சொன்னேன். அன்னைக்கு பஞ்சாயத்துல நான் சொன்ன ஒரு வார்த்தை இன்னி வரைக்கும் என் உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்குமா. செலக்கிலே, உங்க அம்மா அப்பா இறந்து போன உடனே உன்னை அனாதை ஆக்கிடாம என் தம்பி கல்யாணமே கட்டிக்காம பெத்த பிள்ளைக்கும் மேல உன்னை வளர்த்தானே. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த அன்னத்தோட கழுத்துல தாலியை கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டான் என் தம்பி. ஆனா உன் பாசத்தை கட்டுப்பட்டு இது நாள் வரைக்கும் அவளை தொடாமலே அதே வீட்டுல வாழா வட்டியா வச்சிருக்காண்டி. பொண்ணா பிறந்தா கள்ளிப்பாலை கொடுத்து பெத்த தாயை கொண்டுடுற இந்த காலத்துல பெறாத உன்னை தரையில விட்டா மண்ணு பட்டுருமோ, தலைக்கு மேல தூக்கினா வானம் முட்டிடுமோன்னு கோழி குஞ்சு அடை காக்குற மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்தாரேடி என் தம்பி. வாரி வாரி கொடுத்ததுனால மாத்திரம் வள்ளல் ஆகலம்மா என் தம்பி. நம் வாழ்க்கையே தியாகம் செஞ்ச வள்ளல் தான்மா என் தம்பி. இது பாரு, நீ செஞ்ச தப்புக்கு இப்பவாது பிராயச்சித்தை தேடிக்க. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் தம்பி மாதிரி ஒரு அப்பா உனக்கு கிடைக்கவே மாட்டாண்டி. போடி, அவன் காலில் ஒண்ணு மன்னிப்பு கேள்றி. அப்புறம் இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? ஏண்டி, துரதாசுங்கிற குடும்ப கூட்ட கலைக்கிறதுக்கு நான் எத்தனை பாடுபட்டிருப்பேன். அந்த ஒரே ராத்திரியில ஒண்ணு சேர்க்கலாம்னு நினைக்கிறியே, இது நியாயமா? இல்லங்களே, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒப்பனுக்கு எனக்கு உள்ள பகையை தீர்த்துக்கலான்னு பாக்குறேன். நாளை காலையில் உனக்கு கல்யாணம். மாப்பிள்ளையும் பையன் இல்ல, பொன்னமலம் தான் மாப்பிள்ள. இவனுடைய முறப்புள்ளைய ஒப்ப கல்யாணம் பண்றல, அவன் மொழி இவன் கட்டினா தானே கணக்கு நேராக. நாளைக்கு காலையில பூவும் பொட்டோட புது பொண்ணா நீ ரெடியாரு. குத்தாலம்மன் கோயில் திருவிழா முடிஞ்ச கையோட பொன்னம்பலம் உங்க இடத்துல தாலியை கட்டுவேன். எப்படி கதவை திறந்தீங்களோ அப்படியே இழுத்து மூடிட்டு உள்ள செட்டிலாங்க. போ போங்களே. வெட்டுறா, இப்ப வெட்டுறா, வெட்டுறா, ஏன்டா திருட்டு முடி முடிக்க என்ன வெட்டினா உன் வெறி தெரிந்த வெட்டுறா, வெட்டுறா. நீ செஞ்ச கொலைக்கு பழிய நான் சுமந்துகிட்டு இருக்க பாரு. அந்த எழுச்சி வயசானதுக்கா என்ன எவ்வளவு வேணாலும் வெட்டலாண்டா. வெட்டுறா, 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 வெட்டுறா. 18 வருஷமா எந்த உண்மை என் மகளுக்கு தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தனும், அந்த உண்மை அவளுக்கு தெரிய வச்சுட்டியாடா. அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? நீங்களும் சூப்பர் சொல்லிருங்கடா. ஒரு 10 ரூபாய் பத்திரத்துல பாசத்தையே பிரிச்சுக்கடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? இது பாரு, இப்ப நீ என்ன கொள்ற, அப்படி இல்லாட்டி நான் உன்னை கொண்டுடுவேன். வெட்டா, 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 கொள்றா, 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 கொள்றா.
அன்னைக்கு மாணவி அவன் புருஷனை கொண்ட பாரு, அன்னைக்கே உன்னை கொண்டு இருக்கிறா சாடி பரதேசி. எங்க அக்காவை காட்டி காட்டி என்ன கோழையாக்கிட்டியாடா. வெங்காயம் உரிக்கும் போது எங்க அக்கா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தால என்னால தாங்கிக்க முடியாது. அது கண்ணு ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டியோட. பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருந்தா கூட ஏதோ நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தை தேடின மாதிரி இருந்திருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நாய எவனோ ஒரு பொறிக்கு சொறி நாய்க்கு போய் கேட கேட பையில என் பொண்ணோட மோத்த பாடுறான். எப்படா மனசு வந்து எங்க அக்காவை நான் உனக்கு தாராவாத்து கொடுத்தப்போ மச்சானுங்கிற முறையில உன் பாதத்தை கழுவுறதுக்காக முதல்ல தலை கொடுத்துட்டா. இன்னைக்கு என் பொண்ணுக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாராகிறேன். கொல்றா 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 கொல்றா. ஒரு பொண்ணுக்கு அண்ணன் தம்பிங்கிறவன் யார் தெரியுமாடா? தனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு அவளோட பூவையும் பொட்டையும் கடைசி வரைக்கும் காப்பாத்தி அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கிறோம். அந்த முறைய கரும முடிச்ச நாயே, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மக மக எந்த பாசமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாடா. கொல்றாங்க கேட பையில செத்து போடா செல்லரிச்சு போற உடம்புக்கு எதுக்குடா போட்டி போடாம கௌரவம் அந்த லொட்டு லோச்சுக்கு எல்லாம் என் பொண்ணுக்கான எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். மீதி இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான். அதை கொடுக்கிற இடத்துக்கு கொல்றா 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 கொல்றா. எனக்கு காப்பாத்து.